problem. So that the transformation e power minus x square by 2 is e power minus s square by 2 by finding the Fourier transform e power minus a square x square where a is greater than 0. இதுவரையும் வந்து எப்படி இருக்குன்னா find the Fourier transform சால்வ் பண்ணிருக்கோம் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன so that என்ன ப்ரூவ் பண்ணனும் f of e minus x square by 2 is e minus s square by 2 இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணனும். இப்போ இங்க எல்லாமே இதுவரை சால்வ் பண்ண எல்லா ப்ராப்ளமும் நம்ம f of x கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து இன்டைரக்ட் by finding the Fourier transform of இல்லையா இதைத்தான் நம்ம என்ன பண்றோம்னா f of x given f of x is equal to first step Fourier series Fourier transform உடைய ஃபார்முலா Fourier transform ஃபார்முலா வேண்டியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா இந்த f of x இருக்கிறதுல e power minus a square x square சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த மாதிரி கிடைக்கும் இது உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுங்க மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுனாக்க இதை எப்படி எழுதலாம் e power minus a square x square plus i s x எழுதலாம். சேர்த்து ஒரே டேர்ம் இந்த ரெண்டுலயுமே நான் என்ன பண்றேன்னா மைனஸ் காமன் எடுத்தா இந்த மாதிரி மாறிடுமா இதைத்தான் இங்க எழுதிருக்கோம். இது ஈக்குவேஷன் 1 ன்னு ட்ரீட் பண்ணிக்க. இத பாருங்க மேல இருக்கக்கூடிய பவர் மட்டும் நம்ம தனியா எடுத்து சால்வ் பண்ணனும். இந்த பவர் மட்டும் இப்படி எழுதி a ஸ்கொயர் x ஸ்கொயர் minus isx இது என்ன ஃபார்ம்ல இருக்கு பார்த்த உடனே எனக்கு a ஸ்கொயர் minus 2ab இந்த ஃபார்ம்ல இருக்கு. இப்படி நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். இது a ஸ்கொயர் இத வந்து 2ab ஃபார்ம்ல இருக்க மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறேன். இப்போ a minus b whole square இல்ல a plus b whole square நம்ம பொதுவா பார்த்தோம்னா நமக்கு என்ன டேர்ம் மிஸ் ஆகுது. இப்போ இது a minus b whole square ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். திங்க் பண்ணோம்னா நமக்கு ஒரு b ஸ்கொயர் மிஸ் ஆகுது. நான் என்ன பண்றேன்னா ஒண்ணை ஆட் பண்ணி ஒண்ணை சப்ட்ராக்ட் பண்ணேன். இந்த ஃபார்முக்கு கொண்டு வர போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா a ஸ்கொயர் x ஸ்கொயர் இதை எடுத்தபடி எழுதி இந்த a ஸ்கொயர் x ஸ்கொயர் ax ஹோல் ஸ்கொயர் போடலாமா? இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன எடுத்துக்கிட்டேன் a ஸ்கொயர் அப்படி ட்ரீட் பண்ணேன். இந்த isx என்ன எடுத்துக்கிட்டேன்னா 2ab ன்னு. So a is equal to ax முடிஞ்சு 2ab is equal to isx. இந்த 2ab is equal to isx. a வேல்யூ உங்களுக்கு தெரியும் என்ன a வேல்யூ ax இந்த ax எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். 2ax b is equal to isx. x x கேன்சல் ஆயிருமா? சோ b உடைய ஆன்சர் b is equal to இந்த 2a வந்து இங்க டினாமினேட்டர் வந்துரும். b is equal to is by 2a. எனக்கு a தெரியும் b தெரியும் 2ab தெரியும். இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா ஒரு b ஸ்கொயரை ஆட் பண்ணி ஒரு b ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இந்த இருக்கு இது என்ன ஃபார்ம்ல வரும் a minus b whole square minus b square வருமா? அந்த ஃபார்ம் கொண்டு வரோம். a ஸ்கொயர்ங்கறப்ப ax ஸ்கொயர் 2 a உடைய வேல்யூ ax b உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா a வேல்யூ b வேல்யூ 2ab எல்லாத்தையும் எடுத்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். b ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இங்க இருக்கு minus b ஸ்கொயர். நான் என்ன செய்ய போறேன்னா இதுல இருந்து இதுவரை கவர் பண்ணுவோமா? அதுதான் a minus b whole square சொல்லுவோம். சோ அத நான் இங்க இதுல இருந்து இதுவரை எடுத்துக்கிட்டேன்னா இதை எப்படி போடலாம்? a minus b எல்லாம் சேர்ந்தது என்னது? b எல்லாம் சேர்ந்தது a. இதை a minus b whole square இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்து எடுத்து. சோ எதை மிஸ் பண்றோம்? minus b square. சோ மைனஸ் போட்டுறேன். b square i square வேல்யூ -1 அதை இங்க போடுறோம். s ஸ்கொயர் பண்ணா s ஸ்கொயர் 2a இது ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 4a ஸ்கொயர். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்னா இந்த மைனஸை வெளியே எடுத்தோம்னா இந்த ஸ்டெப் பிளஸ்ஸா மாறிடும்.
அதுதான் எடுத்து இருக்கும். ஈக்குவேஷன் 1 பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, f of e power minus x square x square இதோடைய ஃபார்முலா இதுதான் போட்டு எழுதியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி கிடைச்சு இதை நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் t ன்னு எடுத்துக்கணும். t is equal to ax minus is by 2a. அதுதான் இந்த ஸ்டெப். புட்டுக்கு அப்புறம் எழுதுங்க இல்லையா, t is equal to t க்கு பதிலா ax minus is by 2a க்கு பதிலா t ன்னு எடுத்துக்கணும். இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. இத t ன்னு ட்ரீட் பண்ணிருக்கோம். dt is equal to ax minus is by 2a. இத டிஃபரன்ஷியேட் பண்றேன் with respect to a. x with respect to x. dt is equal to a into dx மட்டும் கிடைக்கும். இதெல்லாம் 0 ஆயிடும். நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to x. இப்போ dx வேல்யூ என்னவா இருக்கும், dt by a கிடைச்சிருமா. இந்த dx க்கு பதிலா என்ன செய்ய போறோம், dt by a வை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இதுக்கு பதிலா t போட்டுருவோம், இந்த dx க்கு பதிலா dt by a போட்டுருவோம். அதுதான் dt by a இங்க t. இப்போ இது e பவர் அந்த இடத்துல அப்படியே இருக்கு இல்லையா, இது நம்ம எதுவுமே செய்யல, இது அப்படியே எடுத்து வெளியே எடுக்கிறது. e பவர் மைனஸ் s ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர். டினாமினேட்டர்ல இங்க இருக்கக்கூடிய a முன்னாடி எழுதுறோம், அதுதான் இங்க a இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் t ஸ்கொயர் dt. இந்த இதை விட்டுருங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் வச்சுக்கிட்டோம்னாக்க இதோட ஆன்சர் என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் π. ஸ்கொயர் ரூட் ஆஃப் π எதுல இருந்து, இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் π, அதை எடுத்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் π ஸ்கொயர் ரூட் ஆஃப் π கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு எந்த டேர்ம் வரும்னா e பவர் நியூமரேட்டர் வந்து e பவர் மைனஸ் s ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர், டினாமினேட்டர்ல a இன்டு ஸ்கொயர் ரூட் 2 மட்டும். நியூமரேட்டர் e பவர் மைனஸ் s ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர், டினாமினேட்டர் a இன்டு ஸ்கொயர் ரூட் 2. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா a இருக்க இடத்துல எல்லாம் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். a 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்னா இந்த இடத்துல 1 by square root of 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எப்படி மாறும், f of e power minus x, அதாவது 1 by 2 into x square இப்படி கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம், f of e power minus x square by 2. நமக்கு சோதாட்டு கேஸ் இதுதான். e power minus x square by 2 உடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் கேஸ். அந்த ரீசன்னால நான் என்ன பண்றேன், a is 1 by square root of 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் இங்க நமக்கு a இருக்கோ அதை ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா e பவர் மைனஸ் s ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். a இருக்குன்னா just 1 by square root of 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. We get f of e power minus x square by 2 is equal to e power minus s square.